Hi friends, welcome to Stream Makeover. Friends, இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டேன் ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம். ஒரு டேன் ஃபேஷியல் பண்ணுறதுனால நமக்கு இந்த சம்மரில் ஸ்கின்ல ஏற்படுற ஒரு மாதிரி பிளாக் டேன் ஆகும் இல்லைங்களா, பேச்சஸாக அது வந்து கிளியர் ஆகும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு நல்ல கிளென்சர் வச்சு அவங்க ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அல்ட்ராசோனிக் ஸ்கின் கிளீனர் வச்சு நம்ம அவங்க டெட் செல்ஸு எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல ஃபேஸ் ஸ்கின்னில் எல்லா இடத்துலையும் வந்து ஃபோர்ஹெட்டு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அவங்க ஒரு ப்ளீச் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம டேன் ப்ளீச்சாகவே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ டேன் ப்ளீச் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். டேன் ப்ளீச் அப்ளை பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நெக்கு பேக் நெக் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஐபேட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துடலாம். ப்ளீச் க்ரீமை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு கிளென்சர் கொடுத்து அவங்க ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கப்புறம் இந்த கிளென்சரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ரிமூவ் பண்ணி எடுத்த பின்னாடி நம்ம அவங்களுக்கு ஸ்க்ரப் போட்டுடலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணிடுங்க. நோஸு, வாய்க்கு கீழே உள்ள பகுதி, ஒரு சிலருக்கு ஃபோர்ஹெட்டில் கூட இருக்கும் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸு, அதனால் அந்த இடம் கன்னத்தில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்க்ரப் பண்ணதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு டெர்மா செக்ஷன் வச்சு அவங்க நோஸில், கன்னத்தில், வாய்க்கு கீழ் உள்ள பகுதி, ஃபோர்ஹெட்டு எல்லா பக்கமும் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்த பின்னாடி போர்சஸ் எல்லாம் ஓப்பனாக இருக்கும். அந்த ஸ்கின்னில் இருக்க போர்சஸ் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு டஸ்ட் அடுத்து செய்கிறதெல்லாம் ஸ்கின்னுக்குள்ளே திருப்பியும் போய் பிம்பிள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த போர்ஸை க்ளோஸ் பண்ண டோனர் வச்சு நம்ம ரீசெட் பண்ணிக்கிறோம். அடுத்து டேன் ரிமூவல் மசாஜ் க்ரீம் வச்சு நல்லா மசாஜ் கொடுக்கலாம். இதில் வந்து மசாஜ் ஸ்டெப்ஸ் வந்து நிறையா இருக்கும். நான் ரொம்ப உங்களுக்கு ஆட் பண்ணல, டைம் ஆகுன்னு சொல்லிவிட்டு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதில் என்ன சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துருக்கேன். ப்ரெஷர் பாயிண்ட்ஸு பண்ணுறது, பட்டர்ஃப்ளை ஒர்க்கு, அப்புறம் வந்து லிம்பாட்டிக் ட்ரைனேஜ்னு சொல்கிறது, அந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் அதில் ஆட் பண்ணியிருக்கு. அப்புறம் சிசர் மசாஜஸ்ஸு எல்லாமே இருக்கும். இதனால் நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா வந்து பூஸ்டிங்காகவும் ப்ளம்பியாகவும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். மசாஜ் கொடுக்குறதுனால நம்ம மைண்டும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இது ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். ஸ்கின் வந்து பார்க்க நல்லா க்ளோயிங்காக இருக்கும். இப்போ மசாஜ் எல்லாம் நம்ம முடிச்சுட்டு ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு டேன் பேக் ஒன்று பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாத்துலேயுமே நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் வந்து அவங்களுக்கு ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். ஸோ நல்லா க்ளோயிங்காக இருக்கும். பாருங்கள், அவங்க ஸ்கின் ஃபஸ்ட்டு இப்படி இருந்தது ஃபேஷியலுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஷியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்த்தீங்களா? இது மாதிரி நம்மளும் ஒரு நல்ல ஃபேஷியல் மூலம் நம்ம ஸ்கின்னை முறையாக வந்து பாதுகாத்துக்கலாம், ஈவன் டோனில் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.